ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ திருப்பூரில் இருக்க எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட குட்டி விளாக் தான் இது. இதாங்க என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய நண்டு வச்சுருந்தாங்க. சும்மா அது அசைகிற மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அது இறங்கி போனோன்னா கலர்ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று குட்டியாக செட் பண்ணி அதில் பூலாம் டிசைன் நிறையா வச்சு எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்களும் நின்று அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே பாருங்க, எல்லாரும் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா அழகா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே பிளாஸ்டிக் பூங்க, நடுவில் தண்ணி, நல்லா அழகா இருந்துச்சு இந்த இடம். அப்படியே போனா முன்னாடி சேர்லயே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்படியே நடந்து போய் ஒன்று ஒன்றா பார்க்கலான்னு போனோம். ஃபுல்லாக ஏசி, செம்ம கூலிங் வேறு அந்த இடம். பஞ்சிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு அனிமலுக்கும் பஞ்சிலே பண்ணியிருந்தாங்க. இது பனியில் இருக்க மாதிரி செட்டிங் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே லைட்டாக வந்து பஞ்சில் தான். இந்த பாருங்க, கோழி எப்படி தலையாட்டுது. எல்லா அனிமல்ஸும் அசைகிற மாதிரி வச்சுருந்தாங்க. கங்காரு குட்டி, அது வயிற்றுக்குள்ள வேற ஒரு குட்டி இருந்துச்சு. அப்படியே உள்ள போனோம்னா இன்னொரு வகையான அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தும்பி, ஈ, கொசு அந்த மாதிரி அனிமல்ஸ். பட்டர்ஃப்ளை, வண்டு, அந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ். வண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா அதோட இதை தூக்கி தூக்கி காட்டிட்டு இருந்துச்சு. பட்டர்ஃப்ளையும் நல்லா அதோட ஃபெதர்ஸை இது பண்ணிட்டு இருந்துச்சு. கொசு பார்த்தீங்களா, தேனி, எறும்பு. இது எறும்பு. எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு வேற. இங்கே பாருங்க, தேனி, தேனெல்லாம் சேவ் பண்ணுது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. குழந்தைங்களும் அதை ஆர்வமாக பார்த்தாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தோம்னா இந்த கட்டெரும்பு, இந்த பாருங்க வெட்டுக்கிளி, இது என்னன்னு தெரியலங்க. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே உள்ள வந்தா லேடிஸ்க்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கம்பல். எக்ஸிபிஷன்னாலே இப்படி தானுங்க. இதுக்கப்புறம் காய் கட் பண்ணுறது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது மசாலா பொடி பாக்கெட் வச்சுருந்தாங்க. இதை பாருங்க, இந்த 90s சாக்லேட்ஸ். இதெல்லாம் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.
பாருங்க எல்லா வகையான 90s சாக்லேட்டும் இருந்துச்சு. இதில் பசங்க கேட்டாங்கன்னு இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்த ஆளுக்கு ஒன்று. இதில் எந்தெந்த சாக்லேட்லாம் யார் யார் ஃபேவரட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க எல்லாரும் ஒரு ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க அழகா இருந்துச்சு. இதெல்லாம் பபிள்ஸ் ஐட்டம்ஸு. மேஜிக் ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லி கிளிப்பு, பேண்டு, பட்ஸு, வளையல், கிளிப்பு, கீ செயின்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. சும்மா இந்த கடைக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே போனோம். உங்களுக்காக தான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். பாருங்க இதெல்லாம் 20 ரூபா, 10 ரூபாயும் ஸ்டார்ட் இருக்கு, 20 ரூபா, 25 ரூபா. இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கதை புக்கு, ஸ்டோரி புக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. டிராயிங் புக்கு, ஹேண்ட் ரைட்டிங் புக்கு, அப்புறம் அவங்களுக்கான சார்ட்டு, ஏபிசிடி சார்ட்டு, அந்த மாதிரி சார்ட்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே 25 ரூபா 30 ரூபா தான் சொன்னாங்க. பரவாயில்ல, விலை கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக எல்லா ஷாப்லையும் இருக்க மாதிரி பஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சாஃப்ட் ஐஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் தட்டெல்லாம் இருக்குது, ஜாடிங்க எல்லாம் ஒரு ஒரு விலை. கப்புங்கெலாம் கலர் கலராக இருந்துச்சு. இது எல்லாமே தனித்தனி விலையாக தான் போட்டிருக்காங்க. லீவ் டைமில் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் நாங்கள் எங்கே வந்திருக்கோம். பேய் வீடுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. எவ்வளோதான் வேணாம் வேணாம்னு சொல்லி கேட்காம எல்லாரும் அடங்கி கதறிக்கிட்டே தான் வெளியே போனாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நார்மலாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு பையன் இந்த மாதிரி வரவும் பயந்துட்டோம். குழந்தைங்களும் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. பயப்படுறாங்க, வேண்டாம் அப்படின்னு கேட்கல. ஆனால் அது குட்டி பையன்தான் மாஸ்க் ஒன்று மாட்டிட்டு இருந்தான். அது எங்களுக்கு திடீர்னு இருட்டில் பார்த்தோன்னே நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். மற்றபடி எதுவும் பயப்படுற மாதிரி அவ்வளோக்கு இது இல்லை. எப்படா வெளியே போக வழி வரும்னு இங்கே கூட ஒரு 3 பிள்ளைங்க வந்துச்சு. அதுங்களும் எதிர்பார்த்துட்டே ஓடிச்சுங்க. அந்த பையன் விடுற மாதிரியே எல்லாம் துரத்தி துரத்தி வந்தேன். அவ்வளோதான் சொன்னாங்க, கேட்காம. அவ்வளோதாங்க, எக்ஸிட் ஆகிட்டோங்க. எல்லாரும் வெளியே ஓட்ட ஓட்டிட்டாங்க. எல்லாரும் அழுதுட்டாங்க பயந்து. அவ்வளோதான், நான் பொம்மைன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அடுத்த கேமுக்கு வாங்க போகலாம், கேம் விளையாட போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். இந்த ஏரோப்ளைன் ஓட்டினாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபாங்க. எந்த கேம் எடுத்தாலும் ஒரு ஆளுக்கு 60 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி கடையில் வந்து ஜம்பிங் நார்மலாக எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. ட்ரெயினுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு போய் கேட்டோம். அங்கே ஜிபே ஒர்க் ஆகலைன்ட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்களாம் போட் ஓட்டுற மாதிரி அவங்க கையினாலேயே போட் ஓட்டுறாங்க, அது பார்த்தோம். நல்லா குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் பெரிய பெரிய அப்பளம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். பாருங்க 2 பேரும் சோளம் சாப்பிட்றாங்க. அப்புறம் பெரிய அப்பளம் கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர போனேன். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் அப்பளம் சாப்பிட்றோம், அவங்கெல்லாம் போயிட்டு 2 பேரும் பலூனில் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுவும் அதே 60 ரூபா தாங்க, 1/4 மணி நேரம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏறுறதுக்குன்னு ஒரு வழி, இறங்குறதுக்குன்னு ஒரு வழி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம பசங்களை பற்றி தான் உங்களுக்கே தெரியும், ஏறுறது இறங்குறது 2மே ஒரே வழியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சத்தம் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஏறினாங்க. எல்லா பசங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டி போட்டு ஏறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜாலி. சறுக்கி சறுக்கி கீழே டமால் டமால் விழுந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அடிப்படாத அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சு தான், காற்று தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய்.